Hello students, welcome to GA Max, Chapter 3 Trigonometry, Exercise 3.4, question number 9. Prove that sin 45 plus theta minus sin 45 minus theta equal to root 2 sin theta. Second subdivision ஒன்று கொடுத்திருக்காங்க. Okay. So நம்ம இப்போ first subdivisionல left hand side எழுதிக்கலாம். So left hand side எழுதியாச்சு. First sin a plus b formula வேணும், அடுத்த sin a minus b formula வேணும், ரெண்டையும் apply பண்ணணும். sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b plus இருந்தா இங்கே plus, அதே மாதிரி sin a minus b க்கு இங்கே minus இருக்கனால minus, மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம இதை பண்ணிடலாம். a வந்து இங்கே நமக்கு 45 and b வந்து theta. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து sin a plus b ஃபார்முலா போடுவோம். sin 45 into cos theta plus cos 45 into sin theta. ஓகே, இதை ஒரு bracket பண்ணிக்கலாம். மைனஸ் அடுத்தது வந்து sin 45 minus thetaக்கு இதே மாதிரி நடுவில் மைனஸ் வச்சு எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்த sin 45 minus thetaக்கு இங்கே எழுதிட்டோம் நம்ம, நடுவில் மட்டும் மைனஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற அதே டேர்ம்ஸ் தான் இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை brackets remove பண்ணிக்கலாம். sin 45 into cos theta plus cos 45 into sin theta minus sin 45 into cos theta minus into minus plus cos 45 into sin theta. okay, sin theta. இப்போ எந்த terms cancel ஆகுது நமக்கு, இது ரெண்டும் cancel ஆயிரும். ஓகே, sorry, ஃபர்ஸ்ட் தேர்டு கேன்சல் ஆயிரும், சிமிலர் டேர்ம்ஸு. மீதி செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் இருக்கும். ஓகே, அது 2 டைம்ஸ் இருக்கு ஒரே டேர்ம்ஸ், 2 into cos 45 into sin thetaன்னு இருக்கு. அண்ட் இப்போ வேல்யூ போட்டுக்கலாம். cos 45க்கு ஈக்குவல் டு 2 into cos 45 is 1 by root 2. ஓகே, 1 by root 2 sin theta. ஓகே, இப்போ வந்து இந்த 2வையும் root 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே root 2 வந்துடும். So this is equal to root 2 sin theta. So first subdivision is proved. root 2 sin theta வந்துருச்சு equal to right hand side. Okay, இப்போ நம்ம second subdivision prove பண்ணலாம். left hand side எழுதிக்கலாம். ஓகே, left hand side எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து sin a plus b ஃபார்முலாவில் இதை போட போகிறோம், cos a plus b ஃபார்முலாவில் இதை போட போகிறோம். ஓகே, அண்ட் sin a plus b ஃபார்முலா தெரியும். ஸோ அதை வச்சு sin a cos b plus cos a sin b இங்கே இருக்குது. ஓகே, மேலே இருக்குது இன்ட்டு cos theta. ஓகே, இதுதான் a, இதுதான் நமக்கு வந்து b. ஓகே, அடுத்தது வந்து ப்ளஸ் ஃபார்முலாக்கு ப்ளஸ் தான், cos 30 into sin theta. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இது இந்த cos 60 plus theta இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. அண்ட் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் இங்கே வந்து மைனஸ் வரும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தான் எல்லாமே, அதனால வந்து நம்ம ப்ராக்கெட்லாம் போட தேவையில்லை. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பாக, மற்றபடி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ cos a plus b ஃபார்முலாவில் வந்து நம்ம இதை ஏன்னும் இதை பின்னும் வச்சுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ cos 60 into cos theta, cos a cos b இருக்குல்ல, அதனால அடுத்தது மைனஸ். ஓகே, மைனஸ் சைன், அந்த காமனாக மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ஸோ sin 60 into sin theta. ஓகே, ஸோ இங்கே என்ன எது கேன்சல் ஆகுது நமக்கு, இப்போ நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். sin 30 is 1 by 2 இல்லையா, ஸோ 1 by 2 cos theta plus cos 30 என்ன root 3 by 2, sin 16 cos 30 சேம் வேல்யூ root 3 by 2 sin theta. ஓகே, and cos 60 is 1 by 2, cos 60 sin 30 ஒரே வேல்யூ தான். and sin 60 is again root 3 by 2 sin theta. இப்போ இந்த டேர்மும் செகண்ட் டேர்மும் சிமிலர் டேர்ம்ஸ், ஸோ அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸும் சிமிலர் டேர்ம்ஸ், half cos theta half cos theta. ஸோ 2 into half cos theta. ஓகே, ஈக்குவல் டு இது கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு cos thetaன்னு வந்துடும். அண்ட் தட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே,
ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் a cos x plus y equal to b cos x minus yன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட்னு a plus b tan x equal to a minus b cot yன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a இன்ட்டு cos x plus y ஃபார்முலாவை லெஃப்டில் போட்டுக்குவோம். ரைட் சைடில் cos x minus y ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஓகே, ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதை cos x plus y ஃபார்முலா இது நடுவில் மைனஸ் வரும். cos x minus y ஃபார்முலா இது நடுவில் வந்து ப்ளஸ் வரும். அதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. திஸ் இம்ப்ளைஸ் a ரெண்டு டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ a இன்ட்டு cos x cos y மைனஸ் a இன்ட்டு sin x sin y ஈக்குவல் டு அதே மாதிரி b ரெண்டு டேர்ம்ஸோடய ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகே, b cos x cos y plus b sin x sin y எழுதியாச்சு, மல்டிப்ளை பண்ணியாச்சு, எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த cos x cos y இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதனால் அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே சைடு எழுதிக்கலாம் நம்ம. திஸ் இம்ப்ளைஸ் a இன்ட்டு cos x cos y ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் லெஃப்ட்டு கொண்டு வந்துருவோம். மைனஸ் b இன்ட்டு cos x cos y. cos x cos y வந்து காமன். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த sin x sin y அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம் நம்ம. அந்த சைடு போயிடுச்சுன்னா a இன்ட்டு sin x sin y plus b into sin x sin y. ஓகே, sin y வந்துடும். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் என்ன காமன் எடுத்துடலாம், அந்த cos x cos y நம்ம காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டேர்மில் a இருக்கும், செகண்ட் டேர்மில் வந்து b இருக்கும். காமன் வந்து cos x into cos y. ஓகே, அதே மாதிரி ரைட் சைடில் வந்து sin x sin y காமன் எடுத்துட்டு a plus bன்னு எழுதிடலாம் நம்ம. sin x sin y காமன் எடுத்து a plus b வெளியே எழுது. a இங்கே வரும், b வந்து அடுத்த டேர்மில் வரும். ஓகே, ரெண்டையும் எழுதிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணிடுங்க, ப்ரூஃபில் நமக்கு வந்து a plus bயோட என்ன இருக்குது, tan x இருக்குது, a minus bயோட cot y இருக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே a plus bயோட sin x இருக்குது. ஸோ bring this cos x here. அண்ட் a minus bயோட cot y வேணும். அதனால் cos y ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ bring this sin y over here to the left hand side. ஓகே, இதை பண்ணிவிட்டு நம்ம ப்ரூஃப் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிடுங்க, sin x sin y இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து a minus b into cos y இருக்குது இல்லையா, cos y அந்த சைடில் இருக்கிற sin y லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க, பை sin yன்னு வந்துடும். ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்குது, a plus b இருக்குது. a plus b into sin x அப்படியே இருக்கட்டும். sin x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற cos x வந்து இங்கே கொண்டு வந்துருங்க, கீழே கொண்டு வந்துருங்க. sin x by cos x. ஸோ திஸ் இஸ் என்னது, tan xன்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து a minus b into cot y equal to a plus b into tan x. ஓகே, அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில் a plus b tan x லெஃப்ட் சைட்லையும் a minus b cot y ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேர்ம்ஸை ரிவர்ஸ் பண்ணி இதை இங்கேயும் இதை இங்கேயும் ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டோம்னா ப்ரூஃப்னு வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டேர்ம்ஸை ரிவர்ஸ் பண்ணி எழுதியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப் ஓவர் ஆயிடுச்சு. 11th question, prove that sin 105 plus cos 105 is equal to cos 45 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம் நம்ம. எழுதிட்டு இந்த 105 வந்து 60 ப்ளஸ் 45 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு sin a plus b ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. sin 105 60 plus 45 எழுதிட்டோம். அதே மாதிரி இதையும் எழுதிட்டோம். செகண்ட் ஒன் cos 60 plus 40. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் sin a plus b ஃபார்முலாவில் இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து cos a plus b ஃபார்முலாவில் இங்கே எழுதியிருக்கோம், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும்போது நமக்கு வந்து இங்கே மைனஸ் வரும். ஓகே, அதனால் cos a cos b மைனஸ் sin a sin b. இது வந்து sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஓகே, இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் போட்டுடலாம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு sin 60 இருக்கு இல்லையா, sin 60யோட வேல்யூ என்ன நமக்கு, √3/2 இன்ட்டு cos 45. cos 45 is 1/√2. ஓகே, அடுத்தது வந்து cos 60 என்ன, அதுவும் வந்து √3
1 by 2. Okay, cos 60 is 1 by 2, right? And sin 45 again வந்து 1 by root 2. Okay, அடுத்ததுல வந்து plus cos 60 is 1 by 2 into cos 45 is 1 by root 2 minus sin 60. Sin 60 root 3 by 2, sin 45 1 by root 2. Okay, இந்த ரெண்டு டேர்ம்ஸும் சிமிலர் டேர்ம்ஸ் அப்படியே கேன்சல் ஆயிரும். அண்ட் 1 by 2 root 2 மட்டும் 2 times இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 2 into 1 by 2 root 2. ஓகே, 1 by 2 root 2. அப்போது இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இஸ் 1 by root 2. 1 by root 2ன்றது என்னது? sin 45ம் 1 by root 2 தான், cos 45ம் 1 by root 2 தான். பட் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிற இடத்துல ரைட் சைடில் cos 45ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எழுதிடலாம்? அந்த 1 by root 2 cos 45 அப்படின்னு எழுதிடலாம். cos 45 is equal to என்னன்னு தெரியும் நமக்கு? அவ்வளோதான், இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. தட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஹென்ஸ் த ப்ரூஃப் இஸ் ஓவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா முதல்ல நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.